கோவையில் அரிய வகை மரபணு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் உயிரை காக்க 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்து தேவைப்படுவதால் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். தங்களுக்கு அரசும் தன்னார்வலர்களும் உதவ வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை NGO காலனியைச் சேர்ந்தவர்கள் அஜய், சரண்யா தம்பதி. இவர்களுக்கு 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்த லியோனல் தாமஸ் என்ற குழந்தை அரிய வகை நோய் தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளான். பிறந்து 6 மாதம் இயல்பாக வளர்ந்த இந்த குழந்தைக்கு பின்னர் கை கால் அசைவு குறைந்துள்ளது. தொடர்ந்து பல்வேறு சிகிச்சைகள் எடுத்தும் பலனில்லாத நிலையில் குழந்தைக்கு மரபணு சார்ந்த ஜெனடிக் பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் முதுகெலும்பு தசை சிதைவு எனும் SMA டைப் 1 என்ற அரிய வகை மரபு நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. This is baby Lionel. Lionel பாப்பாக்கு 20 மாசம் ஆகுது. அவனுக்கு ஒரு அபூர்வமான நோய் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி. Because of this disease, SMA, he will be progressively weak. இந்த நோய் அதிகமாகிட்டு போகும். இதால் கை கால் ஓடுறது, மிழுங்கிறது, மூச்சு எடுக்கிறது இதெல்லாம் கஷ்டமாகும். அண்ட் இதால் உயிருக்கு ஆபத்து வரலாம். Previously, there was no cure for this. இதுக்கு முன்ன இந்த நோய்க்கு ஒரு குணம் இருக்குல்ல. But there is a medicine in the form of an injection called as gene therapy, Zolgensma, which unfortunately costs 16 crores. அரிய வகை நோயானது தசைகளை பலவீனமாக்கி உடலின் இயக்கத்தையும் சுவாசத்தையும் உணவு விழுங்குவதையும் கடுமையாக பாதிக்கும். இதனால் 20 மாத குழந்தையான லியோனல் தாமஸால் இன்னமும் நடக்கவும் உட்காரவும் முடியாத நிலையிலும் சுவாச பிரச்சனையும் உள்ளது. இதே நிலை நீடித்தால் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து என்று கூறியுள்ள மருத்துவர்கள் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண அமெரிக்காவிலிருந்து 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்தை வரவழைக்க வேண்டும் என கூறியுள்ளனர். இதனால் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த அஜய் குடும்பத்தினர் செய்வதறியாது தவிக்கின்றனர். தங்களது குழந்தையின் உயிரை காக்க அரசு உள்பட அனைத்து தரப்பினரும் உதவ முன்வர வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இப்போ எக்மோர் ஹாஸ்பிட்டலே செக் பண்ணதுக்கு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க அந்த மாதிரி SMA தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் அந்த மெடிசன் இல்லை, இது யூஎஸ்லேருந்து தான் வர வைக்கணும். ஆனால் நாங்கள் மற்ற சப்போர்ட்டிவ் கேர்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி மூச்சு பிரச்சனைனா வென்டிலேட்டர் வச்சு தருவோம், அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் நாங்கள். ஆனால் மருந்துக்கு அங்கேருந்தான் வர வைக்கணும், அது நாங்கள் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்க அதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸில் இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க மெடிசனோட வேல்யூ 16 கோடின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் இல்லாமல் 16 கோடின்னு சொன்னாங்க. ஜோல்ஜென்ஸ்மா அப்படின்ற ஒரு ஜீன் தெரப்பி 1 டைம் இன்ஃப்யூஷன் தான் அதுக்கு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 16 crores வருது. அது நம்மளோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி லெவலுன்றதை விட அது இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு ரேஞ்சில் இருக்குது அந்த அமௌண்ட்டு. எங்களாலன்ட்டு இல்லை, இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனால் இப்போ எங்கள் குழந்தைங்களுக்கு வந்தப்புறம் தான் எங்களுக்கு தெரியவே வந்தது இந்த மாதிரிலாம் இருக்குதுன்றது. ஸோ நாங்கள் என்ன ஒரு இது கேட்குறோம் அப்படின்னா, எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் டீ டைமுக்கு கொடுக்குற ஒரு 10 rupeesனாலுமே அது என் குழந்தையோட உயிரை காப்பாற்றும். அந்த ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட வச்சுக்கிறேன். 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்தை கொண்டு 2 வயதுக்குள் ஜீன் தெரப்பி செய்தால் உயிரை காப்பாற்ற முடியும் என்ற நிலை உள்ளது. எனவே குழந்தைக்கு 2 வயது நிறைவு பெற 3 மாதங்களே உள்ளதால் தங்களது நிலையை புரிந்து கொண்டு அரசு தரப்பில் உதவுமாறு லியோனல் தாமஸின் பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.